நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறத விட்டுட்டு ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு போகிறோம். பல நாட்கள் காத்திருக்கிறோம். ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரே நாள் எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. காலையில் வாங்கம்பாங்க, சாயங்காலம் வாங்கம்பாங்க, வசூலாகல மறுபடியும் நாளைக்கு வாங்க. இப்படியே ஒரு 3 மாத காலம் நீங்கள் அலையணும். அதுவே ஒரு 3 மணி நேரம், 2 மணி நேரம், 1 மணி நேரம் ஆண்டவரோட சமூகத்தில் காத்திருக்கிறதுக்கு இன்னைக்கு பல பேருக்கு பொறுமை இல்லை. ஆண்டவரோட சமூகத்தில் கேட்டால் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது, அந்த தேவை உங்களுக்கு உண்மையாகவே தேவையாக இருக்கும் பொழுது, இன்னைக்கு அநேகர் ஆடம்பரத்துக்காக கேட்கலாம். தேவஜனமே, அத்தியாவசியங்கிறது வேற, ஆடம்பரங்கிறது வேற. இன்னைக்கு அநேகர் கல்யாணத்தை செய்யும் பொழுது சொல்லுவாங்க, இந்த ஊரே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு. ஒருவேளை பணம் இருந்து நீங்க பண்ணலாம், தவறு இல்லை. நம்ம கடன் வாங்கி செய்கிற சூழ்நிலை இருந்தா ஊரே ஆச்சரியப்பட்டு போயிடும். ஆனால் அதற்கு பிறகு அந்த கடனை கட்டுறது யார்? கடனை வாங்கி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோன்னா அந்த சொந்த பந்தம் ஒரே நாளில் போயிடும். அதற்கு பிறகு ஒரு நாளும் அந்த கடன் சுமை உங்கள் தலையில் நிற்கும். அந்த கடன்காரங்களை பார்க்கும் பொழுது உயிர் போய் உயிர் வரும். தேவஜனமே, என்னுடைய சாட்சியை நான் சொல்லுகிறேன். சத்தியத்தை அறியாததற்கு முன்பாக, திருமணத்துக்கு முன்னாடி என்னுடைய கணவர் அநேகருக்கு கடன்களை வாங்கி கொடுத்திருந்தார். அநேகர் கஷ்டத்தின் நிமித்தமாக அவங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் சொல்லி அநேகருக்கு கடன் வாங்கி கொடுத்திருந்தார். அந்த கடன் பெற்றவங்க நாட்கள் ஆன பொழுது அந்த கடனை திருப்பி செலுத்தலை. அப்படி செலுத்தாத போது அநேகருடைய கடன் அவரோட தலையின் மேலே வந்துச்சு. அப்போ திருமணமான புதுசில் இந்த கடன் சுமை 2 பேர்னாலையும் சுமக்க முடியல. நாங்கள் செய்ததெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வசனத்தையும் விசுவாசித்தோம். கர்த்தரை மாத்திரம்தான் பிடித்து கொண்டோம். எந்த இடத்துலையுமே வாங்கி கடனை நாங்கள் செலுத்தலை. அதற்கு மாறா கடன்களை எழுதி வச்சு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிப்போம். இந்த கடனால் நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அந்த கடன்காரர்களுடைய முகத்தை பார்க்கும்போது எல்லாமே ஒரு உயிர் போய் உயிர் வர்ற சூழ்நிலையை நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். ஆண்டவரோட சமூகத்தில் சில ஆண்டுகளாக கண்ணீரோடு ஜெபிச்சோம். ஆண்டவர் எங்களுக்கு சில காரியங்களை கொடுத்திருந்தார். அதாவது ஆண்டவருக்கு எப்படி கீழ்ப்படியணும், எப்படி நடக்கணும், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறது எல்லாமே கொடுத்தார். அதற்கு எல்லாமே நாங்கள் முழுவதுமாக கீழ்ப்படைந்தோம். அதை பார்த்த தேவன் சில ஆண்டுகளிலேயே எங்கேயுமே வாங்காமல் அற்புதமாக அந்த தேவைகளை சந்தித்து எல்லா கடன்களையும் அடைத்து முடிக்க தேவனே கிருபை செய்தார். அதற்கு பிறகு ஊழியத்தில் பல தேவைகள் வந்ததுண்டு, குடும்பத்தில் அளவு கடந்த தேவைகள் வந்தது உண்டு. ஆனால் அன்று முதல் இன்று வரைக்கும், ஏன் கொரோனா காலகட்டத்தில் கூட எத்தனையோ மாதங்கள் சபைகள் இல்லாத சூழ்நிலையில் கூட தேவன் ஒரு நன்மையாகிலும் குறைந்து போகாதபடி எல்லா தேவைகளையும் கர்த்தரே சந்தித்தார். தேவஜனமே, நம்மளுடைய உழைப்பினால ஆசீர்வாதம் வர்றதில்லை, ஆண்டவருடைய கிருபையினால் வருது, ஆண்டவருடைய தயவுனால வருது. உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட எழுதி வச்சு ஜெபிங்க.